ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுப்பு மீதான வட்டி 12ஆம் வகுப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 15 ஏற்கனவே நேரடி முறை ஒன்று பார்த்துருப்போம். நேரடி முறை அப்படின்னா எடுப்பு மீதான வட்டி = எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். அதே தான் இதுவும். ஆனால் பெருக்குத்தொகை முறைன்னா கொஞ்சோண்டு வேறுபடும். அப்போ எடுப்பு மீதான வட்டி = பெருக்குத்தொகை முறையில் மொத்த பெருக்கு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு 1/12. இதான் வந்து பெருக்குத்தொகை முறையில் ஃபார்முலா. வட்டிக்குரிய காலம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எப்படி போடணும்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். எடுப்பு நாள், எடுப்பு தொகை, வட்டிக்குரிய காலம், பெருக்கு தொகை. ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே எடுப்பு நாள் என்ன கொடுத்துருக்காங்க? மார்ச் 1 6000, ஜூன் 1 4000, செப்டம்பர் 1 5000, டிசம்பர் 1 2000. இதை எப்படி போடணும் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? அப்போ எடுப்பு நாள் ஃபஸ்ட்டு வந்து மார்ச் 1 எவ்வளவு? 6000. வட்டிக்குரிய காலம் அப்படின்னா இதுதான். எப்படி மார்ச் 1 எடுத்துருக்காங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. வட்டிக்குரிய காலம் 10 மாதம். ஓகேவா? அடுத்தது எப்போ எடுத்துக்கிறாங்க? ஜூன் 1 பாருங்க, ஜூன் 1 எடுக்கிறாங்க 4000. வட்டிக்குரிய காலம் அப்படின்னா ஜூன் தானே. அப்போ இங்கே எடுக்கிறாங்க, இந்த 1ஆம் தேதி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் வட்டி தான் 1 2 3 4 5 6 7 மாதம். அடுத்தது செப்டம்பர் 1 பாருங்க, செப்டம்பர் 1 5000 எடுக்கிறாங்க. இப்போ 5000 இன்ட்டு செப்டம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே செப்டம்பர். அப்போ இங்கே எடுக்கிறாங்க, 1ஆம் தேதி எடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதம் வட்டி உண்டு 1 2 3 4. அடுத்தது டிசம்பர் 1 இந்த 1ஆம் தேதி எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு மாதம் மட்டும்தான் வட்டி. எவ்வளவு? 2000 இன்ட்டு ஒரு மாதம். இப்போ பெருக்குத்தொகை முறையை கண்டுபிடிக்கணும். வட்டிக்குரிய காலம் கண்டுபிடிச்சாச்சு. பெருக்குத்தொகை முறையில் 6000 இன்ட்டு 10000 60000, 4 7 28, 3 0 28000, 4 5 20000, 4 2000. இப்போ கூட்டினோம் அப்படின்னா 0 0 0, 8 2 10க்கு 0 மிச்சம் 1, 7 8 9 10 11, 1,10,000. ஓகேவா? அப்போ பெருக்குத்தொகை முறையில் ஃபார்முலா என்ன? மொத்த பெருக்குத்தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு 1/12. இதான் வந்து எடுப்பு மீதான வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ மொத்த பெருக்கு தொகைங்கிறது 1,10,000 இன்ட்டு வட்டி வீதம் வந்து சம்பளம் வந்து 12% சொல்லியிருக்காங்க. சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க? 12% சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 12/100 இன்ட்டு 1/12. பெருக்குத்தொகை முறையில் மாதங்களில் கொடுத்துட்டாங்க. வட்டிக்குரிய காலம்னா 1/12. நாட்களில் கொடுத்துருந்தாங்கன்னா 1/365. இது அடிப்போமா? இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 12க்கு இந்த 12. இப்போ மிச்சம் இருக்கிறது 1100 இன்ட்டு 1 = 1100. ஓகேவா? அதான் வந்து நமக்கு ஃபார்முலாவோட ஆன்சரு. கணக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.